வணக்கம் நண்பர்களே. இன்று நாம பார்க்க போறது நடிகர் விஜயின் அரசியல் பிரசாரம் பற்றிதான். 2 வாரங்களாக அவர் நாகை, திருவாரூர் பகுதிகளில் பிரசாரம் செய்து வருகிறார். இந்த பிரசாரத்துக்கு காவல்துறை பல கட்டுப்பாடுகள் போட்டிருந்தாலும் மக்களின் வரவேற்பு அசத்தலாக இருந்தது. சென்னையிலிருந்து திருச்சி வந்த விஜய் அங்கிருந்து காரில் நாகை சென்றார். வழியெங்கும் ஆயிரக்கணக்கான ரசிகர்கள், தொண்டர்கள் காத்திருந்தனர். மக்களை சந்திக்கும் போது தடைகள் போடுகிறார்கள். நான் யாரையும் பயப்பட மாட்டேன். இனிமேல் மக்களிடம்தான் அனுமதி கேட்பேன். கடந்த முறை ஸ்பீக்கர் வயரை வெட்டினார்கள். பிரதமர் வந்தால் இப்படி செய்வீர்களா? முதல்வர் அவர்களை, இந்த விஜயை மிரட்ட முடியாது. சனிக்கிழமையில் தான் பிரசாரம் நடத்துகிறேன். அதுவும் மக்களுக்கு வேலை இடையூறு வராமல் இருக்க. பெரம்பலூர் பயணத்தை சில காரணங்களால் ரத்து செய்ய வேண்டி வந்ததால் அங்குள்ள மக்களிடம் மன்னிப்பு கேட்டார். முதல்வர் வெளிநாடு சென்று முதலீடு கொண்டு வருவதாக சொல்கிறார். அது தமிழ்நாட்டுக்கா இல்ல குடும்பத்துக்கா? மீன்பிடி தொழிலுக்கு அடிப்படையாக இருக்கும் நாகை மாவட்டத்திற்கு ஏதாவது பெரிய திட்டங்கள் வந்ததா? துறைமுகமோ, தொழிற்சாலையோ, கல்லூரியோ? அவர் பேச்சை ஆரம்பித்தது நாகூர் ஆண்டவர் நெல்லுக்கடை மாரியம்மன் அன்னை வேளாங்கண்ணி ஆசீர்வாதத்தோடு நாகை மக்களுக்கு என் அன்பான வணக்கம் என்று. ஆயிரக்கணக்கானோர் கூடியதால் பாதுகாப்புக்காக மின்வாரியம் மின்தடை செய்தது. பிரசாரம் நடக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. உடனே தொண்டர்கள் அனைவரும் ஒதுங்கி அதற்கு வழி கொடுத்தனர். மொத்தத்தில் விஜயின் இந்த பிரசாரம் மக்களிடையே பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கியிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அவர் எப்படி பயணம் தொடர்கிறார் என்பதை மக்கள் ஆர்வமாக கவனித்து வருகிறார்கள். இப்போ உங்களுக்கே கேள்வி, விஜய் அரசியலில் வெற்றி பெறுவாரா? அவரின் பிரசாரம் தமிழகத்தில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும்? கமெண்ட்ஸ்ல உங்கள் கருத்தை சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.